எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் 2 தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். மூர்த்தி வந்து சொல்கிறாரு, நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் உங்கள் மகன் வந்து தாலி கட்டினேன் அப்படின்னு. இவனுக்கு வந்து அமிச்சம் கொடுத்த வாழ்க்கை வந்து செறிஞ்சு கிடக்குதுயா அப்படின்றாரு. தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் என் பாவமாக நிற்கிறான். உங்கள் பேச்சு கேட்டு தானே நான் கல்யாணம் பண்ணேன். என் கல்யாணம் வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு இப்போ வரைக்கும் வந்து சரவணன் வந்து கேட்கவே இல்லை. ஒரு வேளை என்னை பாட்டு அப்படி கேட்டானா என் மூஞ்சியை போய் நான் எங்கே கொண்டு வைப்பேன்? எனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கமாக இருக்கும். சரி, அதெல்லாம் விட்டுருங்க. மூர்த்தி வந்து சொல்கிறாரு, இனிமேல் என் பையன் வாழ்க்கை நான் எப்படிங்க மீட்டு கொண்டு வர முடியும்? அப்போனா நான் எப்படிங்க கொண்டு வர முடியும்? ராஜி வந்து சொல்கிறாங்க, வயசும் படிப்புமே இன்புட்டு பிரச்சனையாக இருக்கே. ராஜி சொல்கிறாங்க, நகை விஷயம் தெரிஞ்சால் என்ன ஆகுன்னு. மீனா சொல்கிறாங்க, அதுவும் நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். என்ன சொன்னீங்க? உங்களுக்கு மூத்த பேரன் வர போகிறான், அப்படியே சந்தோஷமாக கூட்டிகிட்டு போனீங்க. அப்புறம் மறுநாள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து அப்படியே சரிச்சு விட்டீங்க பாருங்களேன். எப்படி இந்த விஷயத்துலலாம் நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க? உங்களால் எப்படி பொய் சொல்ல முடியுது? கையில் வந்து சொல்கிறாங்க, இப்போது குழந்தை விஷயத்தில் வந்து நான் வந்து பொய் சொல்லலை மாமா, என்னை வந்து நம்புங்க மாமா, என்னை நம்புங்க அப்படின்றாங்க. மூர்த்தி வந்து சொல்கிறாரு, எந்த விஷயத்தில் நீங்கள் வந்து பொய் சொன்னேன், எந்த விஷயத்தில் வந்து என்னை யோசித்து விட்ட, இதெல்லாமா என்னால் யோசிக்க முடியும்? இப்போ மூர்த்தி சொல்கிறாரு, எல்லோரும் சேர்ந்து வந்து எங்கள் குடும்பத்தை வந்து ஏமாற்றிட்டீங்கல்ல. சொன்னால் கல்யாணம் நடக்காதுன்னு, அதனால தான் வந்து நான் பொய் சொன்னேன் அப்படின்றாங்க. கோமதி சொல்கிறாங்க, நடந்தானே நடக்காட்டி எனக்கு என்ன, சந்தர்ப்ப சூழ்நிலைனால தான் எங்களால் வந்து எதுவும் சொல்ல முடியலை சம்மந்தி. தங்கம்மா வந்து கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்குறாரு மூர்த்தி. இதுவும் இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும், யார்கிட்டையாச்சும் சொல்லலாம். அதுவும் இல்லாமல் சரி என்கிட்ட சொல்லலைன்னா வேறு யார்கிட்டையும் சொல்லலாம்ல. சரவணன்ட்டையாச்சும் உண்மையை சொல்லியிருக்கலாம்ல, நான் வந்து படிக்கலை, வேலைக்கு போகல, 2 வயசு பெரிய பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே சரவணன் சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அப்படியே உண்மையை சொல்லியிருந்தா நாங்களே மன்னிச்சுப்போம். அதெல்லாம் செய்யாமலே விட்டுட்டு இப்போ வந்து சொல்கிறீங்க பாருங்களா, எல்லாத்தையும் மறைச்சி அதுவும் கண்டுபிடிச்சோன்ட்டே பழியை போட்டுட்டு. அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும்ல. கோமதி சொல்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் தெரியுங்க, அவங்களே திட்டம் போட்டு கொடுத்துருப்பாங்க. கோமதி சொல்கிறாங்க, அவனுக்கு முன்னாடியே 10 குறை சொல்லி கொடுத்துருப்பாங்க. சம்மந்தி ஏதோ தப்பு நடந்து போச்சு, இப்போ தெரியாமல் ஒரு பொய் சொல்லிட்டோம். சரவணன் வந்து சொல்கிறார், இந்த குடும்பத்தை மட்டும் மன்னிச்சு விட்டுறாதீங்கப்பா. சரவணன் சொல்கிறாரு, வேலை விஷயத்து வரும்போது அந்த ஒரு பொய் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் மாமா. படிப்பு விஷயம் தெரியும்போது ஒரு பொய் மட்டும்தான் சொல்லிக்கலாம் மாமா, 2 பொய் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். வயசு விஷயம் தெரிஞ்சுக்கும் போது 3 விஷயந்தான் நான் பொய் சொல்லியிருக்கேன் மாமான்னு சொல்லியிருக்கேன். 3ஓட நிற்காதுமாப்பா, 30, 40, 3000 அப்படியே போயிட்டே இருக்கும். சரவணன் வந்து சொல்கிறாரு, தயவுசெய்து இந்த குடும்பத்தை வந்து நீங்கள் மன்னிக்காதீங்க. கடைசி அப்பா வந்து சொல்கிறாரு, என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க, இப்படிலாம் பேசாதீங்க மாப்பிள்ள. மீனாப்பா சொல்கிறேன், தயவுசெய்து உங்கள் காலையாச்சும் விழுந்துடுறேன். மயிலப்பா வந்து சொல்கிறாரு, தப்பு செஞ்சது நாங்கள் தான், எப்படி எங்கள் பொண்ணை வந்து நீங்கள் தண்டிப்பீங்க? மயிலாப்பா வந்து மூர்த்தி காலில் வந்து வந்துட்டாரு. மயிலாப்பா வந்து கேட்குற, பாக்கியா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு இவங்கெல்லாம் நம்பாதீங்க, இவங்கெல்லாம் ஏமாற்றுவாங்க, கார்லேயே வாரி விட்டுருவாங்க இவங்கெல்லாம். அப்படிலாம் இல்லை சம்பந்தியம்மா, நாங்களாம் போய் சொல்ல. நடிக்க வேண்டியதுக்கு நீங்கள் வந்து சினிமாவில் போய் நடிச்சிருக்கலாம், இல்லைனா காசாச்சும் நிறைய வந்திருக்கும், உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்காச்சும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம். நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா, பேசாமலே? தேவையில்லாதவங்க பற்றி எதுக்கு பேசுகிறேன்? நம்மளுக்கு வந்து தேவையானவங்க பற்றி பேசினா புரிய வைக்கலாம். சரவணன் சொல்ல மாதிரி புத்துக்குள்ளே எறும்பா போய் சொல்லிட்டே இருந்தா எம்பட்டு விஷயமே தான் போய் சொல்கிறது. எவ்வளோதான் மனுஷன் வந்து காது கேட்டுகிட்டே இருக்கிறது. கையில் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து எந்த பொய்ன்னு சொல்லலாமாம்மா. மூர்த்தி சொல்கிறார், எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை, நான் நம்பினாலும் வீட்டில் இருக்கவங்க நம்பினாலும் சரவணனை நம்பவே மாட்டான். வாழ்க்கையை வாழ பிடிக்காம மனசு வந்து ரொம்ப நொண்டு போய் கிடக்கிறான் சரவணே. மூர்த்தி வந்து சொல்கிறாரு, உன்னால் என் மகன் பட்ட கஷ்டம்லாம் போதும் அப்படின்றது. மூர்த்தி சொல்கிறாரு, இவ்வளோ பொய் சொல்லி எங்களை வந்து ஏமாற்ற வேண்டாம், உங்கள் பொண்ணை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். மயில் வந்து இங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க தயவுசெய்து. மூர்த்தி சொல்கிறாரு, திரும்ப சொல்ல வைக்காதீங்க, தயவுசெய்து கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு. இப்போயே உங்கள் மகளை வந்து கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்கிறேன். வந்து கேட்குறாங்க, கூட்டிகிட்டு போயிருங்கன்னா புரியலையே. மூர்த்தி சொல்கிறார், இனிமேல் வந்து மயில் வந்து இங்கே இருக்க வேண்டான்னு அர்த்தம். பாக்கியம் சொல்கிறாங்க, அது எப்படி சம்மந்தி, அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க. அது எப்படி இருக்க முடியும்? ருக்குமணி வந்து கேட்குறாங்க, பொய்க்காரி வச்சு என் தம்பி வாழ்கிறதா, எப்படி வாழ முடியும் அப்படின்றாங்க. கோமதி சொல்கிறாங்க, இந்த வீட்டு மருமக கிடையாது, உண்மை தெரியற வைக்கி. மயிலப்பா சொல்கிறாங்க, தெரியாமல் தான் பண்ணிட்டோம், தப்பு தெரியாமல் தான் பண்ணுறோம், இம்பிட்டு பெரிய தந்தானை வந்து எங்களுக்கு கொடுக்காது. மூர்த்தி சொல்கிறாரு, இனிமேல் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது, தயவு செய்து கூட்டிகிட்டு போயிருங்க.
வந்து சொல்கிறாங்க கல்யாணம் பொண்ணு வந்து வெளியில் போக சொல்கிறது ரொம்ப தப்பு சம்மந்தின்னு. குரலி வந்து சொல்கிறாங்க கூட்டிகிட்டு போங்க, அதெல்லாம் தப்பு இல்லை, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு. குரலி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் எங்கள் அப்பாவே சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன இங்கே பேசிகிட்டே இருக்கீங்க, எடுத்து விட்டு காலி பண்ணுங்க அப்படின்றாங்க. பாக்கின்னு சொல்கிறாங்க நீ சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவ, இம்புட்டு நாள் வந்து என் பொண்ணு இங்கே வாழ்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. பாக்கி வந்து கேட்குறாங்க என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன பதில்னு. மூர்த்தி சொல்கிறார் உங்கள் பொண்ணு வாழ்க்கை வந்து என்கிட்ட வந்து கேட்குறீங்களே, நியாயமாக பார்த்தா என் பையன் வாழ்க்கைக்கு பதில் வந்து நான் தான் உங்கள்கிட்ட வந்து கேட்கணும், கேட்காம இருக்கிறது தான் உங்களுக்கு சந்தோஷம் விட்டு கிளம்புங்க அப்படின்னு. இவ்வளோ விஷயம் சம்பந்தி, எடுத்தவங்க கௌத்தம்லாம் முடிவு எடுத்துறாங்க. மூர்த்தி சொல்கிறார் எடுத்தவங்க கௌத்தம்லாம் முடிவு இருக்குல்ல, ராத்திரி ஃபுல்லாக யோசிச்சு தான் முடிவு எடுத்தேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க, மறக்காமல் வீடியோ பாருங்கள், கமெண்ட்டும் பண்ணிடுங்க.